அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களே, நியாயத்தையும் தர்மத்தையும் உயிர் மூச்சாக நினைக்கிற நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கீங்க. இந்த மே மாதம் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுங்க. இந்த வீடியோவில் உங்கள் வேலை, குடும்பம், பணி நிலைமை, ஆரோக்கியம் எல்லாத்தையும் அலச போகிறோம். மே மாதம் உங்களுக்கான முழு ராசி பலன்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். துலாம் ராசி நேயர்களின் பொது பலன்களை பற்றி பார்ப்போம். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு சமநிலையான பலன்களை தரப்போகுதுங்க. சில விஷயங்களில் கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. மாதத்தோட முதல் பகுதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் இருந்து சில நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்குங்க. 11வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. நண்பர்கள் ஆதரவு கிடைக்குங்க. புதன் கிரகம் சாதகமான இடத்துல இருக்கிறதுனால தகவல் தொடர்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இது உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுது. பொதுவாக மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகுதுங்க. இந்த மாதத்தை எப்படி சிறப்பாக்குறதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியில் மாணவர்களுக்கான மே மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் மாணவர்கள் நல்லா படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. அதற்கான முயற்சிகளையும் எடுப்பாங்க. புது விஷயங்களை கற்றுக்கிறதுல அவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க. உங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுறதை கேட்டு நடந்துக்க வேண்டும். தேர்வுக்காக தயாராகிறவங்க நல்லா படிங்க, வெற்றி நிச்சயம் உண்டாகும். உங்கள் நண்பர்களோடு சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு இன்னும் நல்ல புரிதலை உண்டாக்குங்க. விளையாட்டுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க. ஆனால் படிப்பையும் மறக்காதீங்க. உங்களுடைய ஞாபக சக்தி இந்த மாதம் நல்லா இருக்குங்க. படித்தது நல்லா ஞாபகத்தில் இருக்கும். பொதுவாக கல்வி விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமாக இருக்குங்க. அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு மே மாதம் காதல் வாழ்க்கை மற்றும் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம். உங்கள் துணையோடு நீங்கள் அன்பாக நடந்துக்கிறது ரொம்பவும் முக்கியம். ஒருத்தருக்கு ஒருவர் புரிஞ்சு நடந்துக்க வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவுங்க. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நேரம் செலவழிப்பீங்க. குரு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு நல்லிணக்கம் இருக்கும். நீங்கள் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுனால உறவுகள் ரொம்ப இனிமையாகவே இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க கூட வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக நீங்கள் நிறைய நேரம் செலவழிப்பீங்க. பொதுவாக மே மாதம் உங்கள் குடும்ப வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க. இந்த மாதம் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்பவும் ஈடுபாடோட வேலை செய்வீங்க. உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினச்சா இது ஒரு நல்ல நேரமாகும். உங்களுக்கு உங்கள் முயற்சிகளுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க உதவியை நாட வேண்டும். தொழில் பண்ணுறவங்க புது ஒப்பந்தம் போட கூட வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. புதன் சாதகமாக இருக்கிறதுனால உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு உதவும். மேலதிகாரிகளோட நல்லுறவு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் புதிதாக ஏதாவது கற்றுக்கணும்னு நினச்சாக இந்த மாதம் ரொம்பவே நல்ல மாதமாக இருக்கும். அதுவும் உங்கள் கரியருக்கு உதவுங்க. பொதுவாக வேலை மற்றும் தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். வெற்றி நிச்சயம் உண்டாகும். பண விஷயத்தில் மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க பார்க்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு ரொம்பவே நல்லா இருக்குங்க. எதிர்பார்த்த பணம் உங்களை தேடி வரப்போகுது பாருங்கள். குரு உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் இருக்கிறதுனால பண விஷயத்தில் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துறது ரொம்பவும் நல்லது. அதுவும் எதிர்காலத்துக்கு ரொம்பவும் உதவும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க. அதுலேயும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். புத்திசாலித்தனமான முதலீடு பண்ணுறதை பற்றி யோசிங்க. ஆனால் தீர விசாரித்து நல்லா பண்ண வேண்டும். திடீரென சில நல்ல வாய்ப்புகள் வந்து பணம் சம்பாதிக்கவும் முடியுங்க. பொதுவாக பண வரவு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. உங்களுடைய பொருளாதார நிலைமையும் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. சந்தோஷமாக இருங்க. துலாம் ராசிக்காரர்களின் உடல் ஆரோக்கியம் மே மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் ரொம்பவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எல்லா வேலைகளையும் அதிவேகமாக செய்வீங்க. தினமும் உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவும் நல்லது. அது உங்களை இன்னும் எனர்ஜியாக வச்சுக்கும்.
சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. நேரத்துக்கு நன்றாக தூங்குங்க. இது உங்கள் உடம்புக்கு ரொம்பவும் முக்கியமாகும். மன அழுத்தத்தை குறைக்க யோகா, மெடிடேஷன் பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வெளியில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன காயங்கள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க. உங்கள் உடல் சொல்லுறதை கேளுங்க. ஏதாவது பிரச்சனைனா உடனே டாக்டரை போய் பாருங்க. பொதுவாக இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆனாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மே மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. உங்களுடைய நியாயமான குணமும் சமநிலையான மனசும் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க. புது முயற்சிகள் பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றவங்க கிட்ட சண்டை போடுறதை குறைச்சிக்கோங்க. உங்களுடைய உள்ளுணர்வை நம்புங்க. அது உங்களுக்கு சரியான வழியை காட்டும். மற்றவர்களுக்கு உதவி பண்ணுறதுனால உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதுவும் ஒரு விதமான அதிர்ஷ்டம்தான். பொதுவாக இந்த மாதம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவாக நினைங்க, நல்லதே நடக்கும். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மே மாதத்தில் துலாம் ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. உங்களுடைய முடிவுகளை தெளிவாக இருங்க. அடிக்கடி மாற்றிக்காதீங்க. புது முயற்சிகள் எடுங்க. அதற்கு நல்ல பலன் கிடைக்க போகுதுங்க. அதிகமாக உணர்ச்சி வசப்படுறதை தவிர்த்துடுங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. பேசும்போது நிதானமாக பேசுங்க. யாரையும் காயப்படுத்திடாதீங்க. உங்கள் ஆரோக்கியத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தான உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. சேமிக்கிற பழக்கத்தை அதிகப்படுத்துங்க. பொதுவாக இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டா மே மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த மாதத்தை எதிர்கொள்ளுங்க. மே மாதத்தில் துலாம் ராசிக்காரர்கள் எதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. உங்களுடைய முடிவுகளில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அடிக்கடி மாற்றிக்காதீங்க. யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. எல்லாரையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். யார் மனதையும் காயப்படுத்திடக்கூடாது. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுங்க. வாகனத்தில் போகும்போது ரொம்பவே கவனமாக இருங்க. விபத்துகள் நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே மே மாதத்தை நல்லாவே போய்க்கிடலாம். துலாம் ராசிக்கான பரிகாரங்களை பற்றி பார்ப்போம். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. வெள்ளை நிற மலர்கள் சாற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு துணி தானம் செய்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இந்த மே மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சமநிலையையும் கவனத்தையும் வலியுறுத்தும் மாதமாக இருக்க போகுது. எல்லா விஷயத்தையும் நிதானமாக கையாளுங்க. நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.